போத்தீஸ் போயிருந்தப்போ ஒரு பாக்கெட் பிரெட் வாங்கிட்டு வந்தேன்னா அதுல அடியில கொஞ்சம் நல்லா பொடிஞ்சிடுச்சு. அப்போ இதை வச்சு ஏதாவது ஒரு ரெசிபி பண்ணலாம் அப்படின்னு நினைக்கும் போது எங்க செர்ஃபி யூடியூப்பை பார்த்து ஒரு ரெசிபி சொன்னா அதோட நேம் பார்த்தீங்கன்னா பிரெட் கேரமல் பாப்கார்ன். அதுதான் இன்னைக்கு பண்ண போறோம். பிரெட் கேரமல் பாப்கார்ன் பண்றதுக்கு நம்ம பொடியாம இருக்கிற எல்லா பிரெட்களையும் மிக்ஸி ஜார்ல போட்டு அழகா பொடிச்சு எடுத்துக்கணுங்க. அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி விட்டு சப்பாத்தி மாவு பசைவல அந்த பதத்துக்கு இதை நம்ம கொண்டு வரணும். அழகா கையில ஒட்டாம வரும். அதை சின்ன சின்ன பால்ஸா கையில அப்படியே உருட்டி எடுத்துக்கணுங்க. எல்லா பால்ஸும் அப்படியே உருட்டி எடுத்துட்டு அப்படியே எண்ணெயில போட்டு பொரிச்சு எடுத்துக்க வேண்டியதான். பொரிக்கும் போது பாத்தீங்கன்னா சிம்ல வச்சு பொரிக்கணும். அப்பதான் உள்ளால எல்லாம் அழகா வேகும். அப்புறம் இதுக்கு கேரமல் ரெடி பண்ண ஒரு பவுல் நிறைய சீனி எடுத்து அதுல கொஞ்சமா தண்ணி விட்டு 2 ஸ்பூன் இல்லைன்னா 1.5 ஸ்பூன் போல நெய்யும் ஊற்றி அப்படியே அதை கொஞ்ச நேரம் வச்சிருந்தா கலர் சேஞ்ச் ஆகி ப்ரௌன் கலர் ஆகுங்க. அப்புறம் இது எனக்கு கொஞ்சம் கரிஞ்சிடுச்சு. நானும் சர்ஃபிங் பண்ணாம அதுல அவ கவனிச்சிட்டு இருந்தா, நான் வெளியே போன நேரம் கொஞ்சம் கவனிக்காம விட்டா கொஞ்சம் கரிஞ்சிடுச்சு. ஆனாலும் டேஸ்ட் பரவாயில்லாம இருந்தது. நம்ம கரிஞ்சிடுச்சுன்னா டேஸ்ட் கசத்துறோம். டேஸ்ட் பார்த்தீங்கன்னா சின்ன பிள்ளைங்களா சவு மிட்டாய் சாப்பிட்ற மாதிரி இருந்தது. கொஞ்ச நேரத்துல கட்டி ஆயிடுச்சு. வீடியோ பிடிச்ச லைக் பண்ணுங்க. நன்றி.